ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு இந்த வாரம் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன சரிபோதா சரிவாரம் திரைப்படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதாநாயகனுக்கு அதிகமாக கோபம் வரும். அவர் சின்ன வயதாக இருக்கும்போது அவரது அம்மா, "உனது கோபத்துக்கு மதிப்பு இருக்கணும், ஒரு காரணமும் இருக்கணும்" என்று சொல்ல, "உனது கோபத்தை வாரத்தில் ஒரு நாள் மட்டும், வந்த கோபமானது நியாயமானதாக இருந்தால் ஒட்டுமொத்த கோபத்தையும் அந்த ஒரு நாள் காட்டு" என்று அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதிலிருந்து அம்மா சொன்னபடி வாரத்தில் சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் கோவத்தை வெளிப்படுத்துகிறார். அதே ஊரில் கரப்டட் அண்டு சைக்கோ போலீஸாக வரும் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கட்டத்தில் மோதல் ஏற்படுகிறது. அதற்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்பதுதான் மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோ பண்ண நானி சார் மற்றும் வில்லனை பண்ண எஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க 2 பேர் தான் இந்த படத்தை தூக்கி கொண்டு போகிறாங்க. நானி ஆக்ஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட், ரொமான்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டு போயிட்டார். எஜே சூர்யா நடிப்பறக்கணுன்ற டைட்டிலுக்கு ஏற்றாப்புல அரக்கனாகவே நடிச்சிருக்காரு. அவரோட டைலாக் டெலிவரி எல்லாம் படத்தில் அல்டிமேட்டாக இருக்குது. படம் தோயோடைய போதெல்லாம் தலைவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் சும்மா தெறிக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு லாக்அப் சீன் ஒன்று வரும். அதில் எஸ்ஏஎஸ்ஆரோட பெர்ஃபார்மன்ஸு சும்மா ஃபயர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஹீரோ சனிக்கிழமை தவிர மற்ற நாளில் தன்னை கோவப்படுத்தினவரை டைட்டில் குறிப்பிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு பிளான் பண்ணி அடிக்கிற விஷயங்களை டீட்டெயிலாகவும் சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. அதுக்கேற்றாப்புல நானி சாரும் பக்காவாக நடித்து கொடுத்துருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெரிதளவாக போர் அடிக்கலை. படத்தில் வர அனைத்து சண்டை காட்சிகளும் செமையாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை காட்சியும் காட்சிப்படுத்தின விதமும் அருமையாக இருந்துச்சு. இந்த சண்டை காட்சியில் நானி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. அது அருமையாக ரசிக்கும்படி இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு தூண் மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பிஜிஎல்லாம் செமையாக இருந்தது. இந்த படத்தில் இன்ட்ரோல் சீன் செமையாக இருக்கும். நானி சாரும் எச்.ஏ. சூர்யா சாரும் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் ஒன்று வரும். அது ஸ்க்ரீனில் பார்க்க சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பிஜிஎம்மும் அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த பிரியங்கா அருள் மோகன், அபிராமி மேம், முரளி சர்மா, சாய் கிஷோர், அக்காவா ப்ளே பண்ண அதிதி பாலன் அவளுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தோட லென்த்து தான். இன்னும் சுருக்கி கிறிஸ்பாகவே பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட ஹீரோ சனிக்கிழமை நாளை வச்சு தான் படம் நகருது. மற்ற நாள் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி வச்சு வில்லன்கிட்ட மாட்டி தவிக்கிற மாதிரி சீன் வைத்து சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாம். அப்போது தான் ஹீரோ வில்லனை ஜெயிக்கும் போது பார்க்க நல்லாயிருக்கும். அது இந்த படத்தில் மிஸ்ஸிங். செகண்ட் ஹாஃப் யூகிக்க முடிகிற அளவுக்கு தான் திரைக்கதை இருக்குது. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் பாதி சீன் நம்ம ஏற்கனவே பார்த்து ரசித்த மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மொத்தத்தில் இந்த படம் நிறைய இடங்களை நம்மளை சிலிர்க்க வைக்கிறது, சில இடங்களை போர் அடிக்கவும் வைக்கிறது. ஆனால் நானி சார், எச்.ஏ. சூர்யாவோட நடிப்பிற்காகவே தியேட்டரில் போய் வாட்ச் பண்ண மிக ஒர்த்தான படம் தான் இது. அடல்ட் கான்டென்ட்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.